ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம் நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் விமன் இருக்காங்க, இல்லைன்னா பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க நினைப்பீங்க நம்ம எப்படி காலையில பணியாரம் பண்ண முடியும்? ஏன்னா பணியாரம் பண்றது ஒரு லாங் ப்ராசஸ். நம்ம அரிசி ஊற வைக்கணும், அதுக்கு பிறகு கிரைண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்தியான பணியாரம் எப்படி குவிக் அண்ட் இன்ஸ்டன்டா பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது இன்கிரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிலி அவைலபிள் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றது நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ஸ் நம்ம ஒன்னொன்னா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பு மாவு. ஸோ கம்பு மாவு இப்போ ஈஸியா உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ கம்பு மாவு நான் ஆல்மோஸ்ட் 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கான ஈக்குவல் குவான்டிட்டிக்கு 1 கப்பான கோதுமை மாவு அப்புறம் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது ரவை நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரவை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்னதா நறுக்குன பெரிய வெங்காயம். ஸோ நீங்க ரொம்ப சின்னதா நறுக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மல்லித்தலை ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மல்லித்தலை ஜஸ்ட் கார்னிஷிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட்ல. அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி நம்ம மாவு மிக்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஃபைன்லி சாப்ட் கருவேப்பிலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் கருவேப்பிலை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு 3 காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்கிரீடியன்ஸ். நெக்ஸ்ட் எப்படி பண்றது நம்ம குவிக்கா பாத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1 இஸ் வெரி ஈஸி. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பு மாவு, அப்புறம் வீட் ஃபிளார், அடுத்து கடலை மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரவா போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டெப் 1 இஸ் வெரி ஈஸிங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு நல்ல விஸ்க் இல்லைன்னா கரண்டியை வச்சு தண்ணியை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்க எடுத்த உடனே நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 கப் வாட்டர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே டைம்க்கு தண்ணி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா லம்ஸ் வந்துட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை விஸ்க் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டி அதாவது லம்ஸ் எல்லாமே நம்ம இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பதத்துல இருக்கணும். ரொம்ப தண்ணியா ஆயிடக்கூடாது. ஏன்னா அப்ப நம்ம பனியார சட்டியில நம்ம ஊத்துறப்ப அது ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சில ஆயிடும். ஸோ இது கொஞ்சம் திக்காவே இருக்கணும். தோசை கன்சிஸ்டன்சி இல்ல, இது கொஞ்சம் இப்ப நம்ம இட்லி மாவு எல்லாம் நம்ம பண்றப்ப கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சில இது இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி. இதுதாங்க ஸ்டெப் 1. ஸோ இப்ப இந்த மாவை நம்ம அப்படியே செட் ஆகுறதுக்கு விட்டுலாம். ஸ்டெப் 2 என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இங்க கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து, கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது கோல்டன் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம் ஸ்லோல வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஸ்டெப் 2 இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேட்டர், இதுல வந்துட்டு நம்ம தாளிச்சு இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி நீங்க வந்து சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகால நீங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்க வதக்குறப்ப ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈஸியாவும் வதங்கும். ஸோ பிளஸ் அந்த டேஸ்டும் அது வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த கொத்தமல்லி தழை, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து பனியார சட்டியில நீங்க நெய் இல்லைன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெகுலர் ப்ராசஸ், இப்போ நம்ம யூஸ்வலா எப்படி நம்ம வந்து பனியாரம் சுடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இது சுட்டுக்கலாம். இப்போ நம்ம பனியாரம் சுடுறப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்றேன். எப்பவுமே நீங்க வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு அப்புறம் எண்ணெய் ஊத்துங்க. அண்ட் எப்பவுமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஊத்தாதீங்க. ஏன்னா சென்டர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் தீ பிடிக்கும், நல்லா ஹீட்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கார்னர்ஸ்ல இருந்து ஊத்திட்டு வாங்க. ஸோ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் ஆயில் ஆட் பண்ணுவாங்க, இல்லை கீ ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எதுவும் ஆட் பண்ணல. நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இங்க வந்து அந்த ஆயில் ஆட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட் நீங்க வந்து ஃப்ளேம் எப்படி வச்சிருக்கீங்களோ, யூஸ்வலா நீங்க எப்படி வந்து பனியாரம் பண்ணுவீங்களோ திருப்பி விட்டு வேக விடுங்க. வேக விட்டீங்கன்னா நம்மளோட குவிக் அண்ட் இன்ஸ்டன்ட் டேஸ்டி ஆஃப்கோர்ஸ் ஹெல்த்தியான பனியாரம் ரெடி ஆயிடும். ஸோ குவிக்காக நான் வந்து இந்த 4 ஸ்டெப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து தாளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்ல இந்த மாதிரி பனியாரமா ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி சர்வ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளவுதாங்க. இப்போ நம்மளோட பனியாரம் வந்து ரெடியா இருக்கு, எடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் சட்னி கூட வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து இது வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இது வந்து நல்லா வெளியே வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர் கைஸ்.